வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளில் கவனிக்கும்படி ஆண்டவர் கிருபை தருவாராக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த செய்தி பாவம் ஆக்கினார், நமக்காக பாவமானார் என்ற அந்த செய்தி நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் அந்த செய்தி இருக்கிறது. அதை நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாகவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வேத பகுதி என்னவென்றால், அவருடைய நீதி ஆகும்படி என்று எந்த காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து பாவமானார், எந்த காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், எந்த காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தினார், எந்த காரணத்துக்காக தம் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை கிழிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார், எந்த காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து தன் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவுப்படும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், எந்த காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து தன் சிரசிலை முள்முடி சூட்டும்படியாக ஒப்பு கொடுத்தார், எந்த காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து தன் விழா எலும்பிலே அந்த போர் சேவகன் ஈட்டியை குத்தும்படியாக ஒப்பு கொடுத்தார் என்பதன் காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் நமக்காக தான், எல்லாம் ஆண்டவர் நமக்காக தான் எல்லாம் செஞ்சிருக்கிறார். எல்லாம் நமக்கு என்று நாம் என்ன செய்கிறோம்? பொதுப்படையாக சொல்லுகிறோம். ஆமாங்க, எல்லாம் நமக்கு தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் செய்த கிரியைகளை ஒவ்வொன்றாக நான் தனித்தனியாக நம்ம அதை கவனித்து பார்ப்போம் என்றால் மிகவும் ஆச்சரியமானவைகள் என்று பார்க்கிறோம். மிகவும் மிகவும் ஆச்சரியமானவைகள் என்று பார்க்கிறோம். இதை கவனிக்கும் பொழுது அவர் நமக்காக பாவமானார் என்றால் ஏன் ஆண்டவர் அந்த கேடடைந்தார்? நம்முடைய பாவங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவங்களும் கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனுஷனுடைய பாவம் அத்தனை கொடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஒருத்தருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கே நம்ம கஷ்டம். ஒரு சின்ன ஒரு குடும்பம், தகப்பன் தாய் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை வைத்து வளர்க்கிறார்கள். அது ஒரு சிறிய ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ன செய்கிறது என்றால் தன் வேலைகளை செய்வதற்காக, தன்னுடைய காரியங்களை, அவர்களுக்கு தேவையானவைகளை வாங்குவதற்காக ஒரு வேலைக்கு செல்லுகிறார்கள். அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு வீட்டை வாங்குகிறாங்க, ஃப்ளாட்ஸோ ஏதோ ஒன்று வாங்குகிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே நம்மளால் என்ன செய்ய முடியல? இது பத்தலை பிரதர், அது பத்தலை பிரதர், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மையம் ரொம்ப படுத்துகிறான், என் மனைவி ரொம்ப படுத்துகிறான், என் கணவன் என்ன ரொம்ப படுத்துகிறார் என்று மாற்றி மாற்றி என்ன செய்கிறோம்? ஒரு 3 பேருக்குள்ளே இத்தனையாக நம்முடைய பாரத்தை சுமக்க முடியாமல் நாம் தவிக்கிறோம். இன்னும் இதோட கொஞ்சம் பெரிய ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னால் அங்கே என்ன செய்கிறது என்றால் மாறி மாறி அங்கே பிரச்சனைகளை என்ன செய்கிறோம்? மாற்றிக்கொண்டு நாம் சுமந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சுமையெல்லாம் ஒருத்தர் மேலே இருக்கும். ஒரு பெண்மணி அதை சுமப்பார்கள், அல்லது ஒரு ஆண் என்ன செய்கிறான்? சுமக்கிறான். வீட்டிலே மொத்தமாக வந்தான் எல்லாத்தையும் தலையில் கட்டிடுவாங்க. அப்படி போல் என்ன செய்யப்படுகிறது என்றால் ஒரு குடும்பத்தை, ஒரு 4-5 பேர் அல்லது 6 பேருடைய சுமையை சுமப்பதற்கே இத்தனை வேதனை கஷ்டத்தை நாம் படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதாம் தொடங்கி பூமியில் பிறக்க போகிற கடைசி மனிதன் வரைக்குமாக இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும், எல்லாருடைய கிரியைகளையும், எல்லாருடைய தீமையான செயல்களையும், எல்லாருடைய தீமையான எண்ணங்களையும் சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து சுமந்தார், அல்லது அவர் மேல் சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படிப்பட்ட வேதனை அவருக்கு இருந்திருக்கும்? அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்திருக்கும்? நம்மளால் ஒரு சிறிய குடும்பத்தை நடத்துவதற்கு அத்தனை போராட்டம். ஏன்னா சர்க்கஸில் ஏறி குதித்து வர மாதிரியான பிரச்சனை நமக்கு அப்படி வருது. அப்பாடான்னு உட்காரும், அடுத்து இன்னொரு பிரச்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கிற அந்த எண்ணிக்கை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள், ஜனத்தொகையின் எண்ணிக்கை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 800 கோடிக்கு மேலே இருக்கிறார்கள் மக்கள். ஏன் இப்போ நிகழ்காலத்திலே பிரசண்டில் இருக்கிற ஜனத்தினுடைய பாரத்தை ஒருவர் மேல் சுமத்துவோம் என்றாலே அது தாங்க முடியாது. அப்படி என்றால் உலகத்தில் பிறந்த மரித்து போன
அல்லது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி பிறக்க போகிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலே எல்லோருடைய பாவமும் சுமத்தப்பட்டபடினால்தான் கடந்த காலத்தில் இருக்கிற மனுஷன் போய் இயேசுவின் இடத்துல நின்றாலும் அவன் மன்னிப்பை பெறுகிறான். நிகழ்காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் இடத்துல போய் நிற்போம் என்றால் நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் வரப்போகிற மனிதன் அவன் இனி செய்ய போற பாவத்திற்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், அவன் தேவனண்டை போய் நிற்பான் என்றால் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம்! ஒரு மனிதனுடைய மரணம் என்ன செய்கிறது என்றால், கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரியதாக அந்த மரணம் மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். சாத்தியம் இல்லாத ஒன்று, ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சாத்தியப்படுத்தினார். ஆகவேதான் உலகமே என்ன செய்தது என்றால், தன்னுடைய நாட்களை பிரித்து கொண்டது. சரித்திரமே என்ன செய்தது? தன் நாட்களை பிரித்து கொண்டது. என்னவென்று கிறிஸ்துவுக்கு முன். ஹல்லேலூயா! இந்த செயலே நமக்கு புரிய வேண்டாமா? கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவனுடைய சிலுவை சுமந்த அந்த காரியமானது இந்த முழு உலகத்திற்கும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. அவன் இல்லை என்று சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற மக்கள் ஜனங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவனே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யலாம்? போராடலாம். நமக்கு கொண்டு போய் பிடிச்சி ஜெயிலில் கூட நம்ம போடலாம். எவ்வளோ விஷயம் நடக்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டை, கிறிஸ்துவனுடைய தாக்கத்தை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஒரு மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மனுஷனாலும் அதை நிறுத்த முடியாது. காரணம் என்னவென்றால், அது மனிதனை போய் ஆகும், அதை மனிதனை சென்றடையும். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் சும்மா இருந்துருவாங்களா? இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அந்த சிறையில் என்ன செய்யப்படுங்க? அங்கே பிரசங்கிக்கப்படும். எத்தனை சாட்சிகளை நாம் பார்க்கிறோம், எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். எத்தனை பேர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்த மக்கள் எத்தனை பேர் உண்டு. நம்முடைய இந்திய தேசத்திலே வெளிநாட்டிலிருந்து வந்த, இங்கிலாந்திலிருந்து வந்த எத்தனை தேவ மிஷனரிகள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையே, தங்களுடைய எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளும் விட்டு என்ன செய்தார்கள்? கொடிய ஜொரத்தினாலும், விஷ ஜொரம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜொரத்தினாலும், விஷ கடிகளின் பூச்சிகளுடைய கடியினாலும் என்ன செய்தார்கள்? தாக்கப்பட்டு என்ன செய்தார்கள்? கஷ்டப்பட்டு தன் என்ன ஊழியத்தை செய்தவர்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? தடை பண்ண முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இவருடைய வாயை நீ அடக்கலாம். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு வராங்க. அந்த குருத்தோலை ஞாயிறின் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்களா, கிறிஸ்து அந்த பவனி வருகிறார். அந்த கழுதையின் மேலே பவனி வரும் பொழுது அங்கே ஓசன்னா, உன்னதத்துக்கு தேவனுக்கு ஓசன்னான்னு பாண்டோம்னா அங்கே இருக்கிறவங்கள அதட்டுறாங்க. யாரு? வேத பாரகன், பரிசேயன் இவர்கள் எல்லாம் அதட்டுகிறார்கள். அப்போ சொல்லுகிறார், இவர்களை நீ சும்மா இருக்க சொன்னா இந்த கல்லுகள் கூட கூப்பிடும். காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ஒருவனும் அதை தடை செய்ய முடியும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி. ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்தான் என்று பார்க்கிறோம். 2 லட்சம் யூதரை ஒரே நேரத்தில் கொன்று குவித்து அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லாமல் பெரிய குழியிலே தூக்கி போட்டு அந்த குழியை மூடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை கொடியவனாக இருந்தவனாலே கிறிஸ்தவத்தை என்ன செய்ய முடியல? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்த முடியல. எத்தனை தேசங்களில் இன்றைக்கு இந்த வேதமானது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரியுமோ? எத்தனை தேசத்தில் இந்த பைபிள் வச்சிருந்தாலே அவனுக்கு சிறை தண்டனை என்று வழங்கப்படுகிறது என்று நமக்கு தெரியுமோ? அந்த ஊர்களிலே, அந்த கம்யூனிசம் நிறைந்த நாடுகளிலே கிறிஸ்துவின் சுவிசேஷம் இன்னும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கரத்தில் வீட்டில் 1க்கு 4 பைபிள், ஏன் 10 பைபிள் வச்சிருக்கேன். நான் படிக்க ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு அங்கே இல்லைங்க, ஆள் இல்லை. அது மாட்டு தூங்கி கிடக்கு. சர்ச்சுக்கு போகும்போது தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்து வரும். எங்கே தூசி பாத்திர போகிறாரு பாஸ்டர்ன்ட்டு தூசி நல்லா தட்டிட்டு எடுத்துகிட்டு வரும்.
ஆனால் ஒரே ஒரு வசனம் கூட கிடைக்காம எத்தனை ஜனங்கள் அந்த வசனத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் கூட வசனங்களை அவங்களால படிக்க முடியாது. அதை தடை செய்து வைத்திருக்கிறார்கள். அது பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வசனத்தை பைபிள்லாம் சில நாடுகளிலே சில இடங்களிலே பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. விசேஷமாக கம்யூனிசம் நிறைந்த ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளிலே இவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு இடத்துல பாடல் பாடுற சத்தம் கேட்டால் போதும், எல்லாம் ஜனங்களை கொண்டு போய் என்ன செய்வாங்க, பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிறைந்த ஒரு கம்யூனிசம் நிறைந்த ஒரு நாடுகளில் இயேசுவின் சுவிசேஷத்தை தடை செய்யும்படியாக செய்கிற நாடுகள் அநேகம் உண்டு. ஆனால் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாராலும் நிறுத்த முடியல. அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் சுவிசேஷத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. காற்று போக முடியாத இடத்துல கூட கிறிஸ்துவின் சுவிசேஷம் நுழையும். காற்று போக முடியாத இடத்துல கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் அநேக விஷயங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்தவத்தை குறித்து அங்கே பேச முடியாது. குல்ஷான் எஸ்தர் என்று ஒரு தேவ மனுஷி இருக்கிறாங்க. அவங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அவர்களுடைய புத்தகத்தை கூட வாங்கி படிங்க. அவர்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான ஒரு குடும்பம். வேறு எந்த காரியத்தில் அவங்க என்ன செய்ய போகக்கூடாது, போக முடியாது. ஆனால் இந்த சகோதரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அநேக பாடுகள் பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை ஆச்சரியத்தக்க விதமாய் தெய்வம் அவர் என்ன செய்தார், நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். குல்ஷான் எஸ்தர் என்ற புத்தகம் ஏலஸ்லையோ அல்லது த வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் போய் வாங்கி படிங்க. இப்படிப்பட்ட சரித்திரங்களை, இப்படிப்பட்ட நடந்த நிகழ்வுகளை எங்கெங்கேயோ போக தேவையில்லை. பாகிஸ்தான், இந்தியாவில் இருக்கிற தேவ மனிதர்களுடைய வாழ்ந்தவர்களுடைய சரித்திரத்தை நீங்களே நானும் போய் பார்ப்போம் என்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் தடை பண்ணுவதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா என்பதை அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு சட்டம் போடட்டுமே, எந்த சர்ச்சிலையும் மைக்கு வச்சிருக்கக்கூடாது, சத்தம் வெளியில் வரக்கூடாது, சட்டம் போடட்டுமே. எத்தனை சர்ச்சை மூடிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணுற ஊழியங்களை நாம் பார்க்கலாம். ஏன் நம்ம சபையில் கூட ஃபாஸ்டர் என்ன செய்ய சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, எங்களை பிடிச்சிட்டு போயிட போகிறாங்க, நீங்கள் சத்தத்தை குறைங்க என்று தான் சொல்லுவோம். காரணம் என்னவென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய தேசம் இல்லை. இந்திய தேசம், விசேஷமாக தமிழகம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தமிழகமாக, அது எந்த தடையும் கொண்டு வராத தமிழகமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பெயர்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால இன்னும் தேவனை அறிந்து கொள்வதற்கு, இன்னும் தேவனண்டை சேருவதற்கு, இன்னும் தேவனண்டை நாம் நிற்பதற்கு நாம் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ஆனால் வாரத்துக்கு 2 மணி நேரம் வருவதற்கு அவ்வளோ கஷ்டம் நமக்கு இல்லைங்களா? ஆனால் அங்கெல்லாம் ஜனங்க 10 நிமிஷம் கூடி ஆராதிக்கிறது, அவங்க அந்த ஒரு வானம் முழுவதுமாக அந்த ஆராதனை அவர்கள் கொண்டிருப்பார்கள் சிந்தையிலே. காரணம் என்னவென்றால் ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லும் பொழுது தான் அதனுடைய அவசியம், அதனுடைய தேவை, அதனுடைய ஏக்கம் அதிகமாகும். நமக்கு தான் கிடைக்குது, எப்போ போனாலும் ஜெபம் பண்ணலாம், எப்போ போனாலும் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கூட வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் கேட்கிற காரியங்கள், கேட்கிற சத்தியங்கள் நிமித்தமாக நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளே நம் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய செயல் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கிறிஸ்து நமக்காக எதை செய்து போனார், அவருடைய மரணம் எல்லாருக்கும் என்ன செய்கிறது, தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், பவுல் என்ன செய்கிறார், சவுலாக இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை சொல்லுகிற இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களை கொண்டு போய் சிறையில் அடைக்கும்படியாக போன பவுல், சவுல் என்று இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைப்பதற்கு ஓடுகிறார். அந்த தமஸ்கு பட்டணத்தில் போகும் பொழுது தான் அங்கே சவுலுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். நீர் யார் என்று கேள்வி கேட்கிறார். நீர் அவனுக்குள்ளே இருந்த வைராக்கியத்தை அவர் என்ன செய்தார், புரிந்து கொண்டவராக அந்த மனிதனை ஆண்டவர் அழிக்காதபடி, அந்த மனிதனை தம்பக்கமாக திருப்பும்படியாக ஆண்டவர் அங்கு செயல்பட்டார் என்று பார்க்கிறோம்.
சிறையில் கொண்டு போய் போகும்படியாக அவர்கள் என்ன செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே என்ன செய்தார்? நடுவில் நிற்கிறார். அதை பார்த்து அந்த குதிரை அலறி அடித்து கீழே விழுந்து, இவரும் கீழே விழுந்து கண் தெரியாதவரை போல அங்கே நிற்கப்பட்ட. நீர் யார்? ஒரு வெளிச்சம் மாத்திரம் தெரியுது, பிரகாசம் தெரிகிறது. நீர் யார்? நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய தாக்கம் எல்லா மனிதனையும் அது போய் அடையும். அது இவனுக்கு தான் போகும், இந்த தேசத்தில் இருக்கவன் தான் போகல. எல்லோருக்கும் உரியது கிறிஸ்து, எல்லாருக்கும் உரியவர் கிறிஸ்து என்பதை நீங்கள் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்திலே தான் அவர்களுக்குரியவர், அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து உரியவர் என்று நான் நினைக்கிறோம். இல்லை, 2000 ஆண்டுகள் ஆனாலும், கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர் தெழுந்து 2000 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் உரியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதில் எந்த மாற்றம் கிடையாது. யாருங்க நமக்கு அப்படிப்பட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவை குறித்துதான சுவிசேஷம் இன்னமும் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில பிறக்க போகிற எல்லோருக்கும் உரியவர், எல்லாருக்கும் உரியவராக இருக்கிறபடினாலதான் அவரை குறித்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை குறித்து இன்னும் இந்த உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னவென்றால், அவர் சகலவர் எல்லாருக்கும் உரியவராக இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உலக இரட்சகர் என்று. அந்த சுவிசேஷத்தை ஒரு மனிதனாலும் தடை பண்ண முடியாது. ஒருவனும் அதை தடை பண்ணுவதற்கு எந்த அரசாங்கம் எந்த கையெழுத்து போட்டாலும், எந்த ஜியோ பாஸ் பண்ணாலும், எதை செய்தாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஆகும். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கூட்டத்திலே அந்த வழியிலே நீங்கள் நான் இருப்பதற்கு நாம் பிரயாசப்படணும். ஒரு சின்ன சட்டம் வந்தால் ஓடி போகிற ஜனங்கள் நாம். தவறாக நான் சொல்லலை, நடக்கிற உண்மை. எதுக்கு நமக்கு எதுக்கு பிரச்சனை? சத்தம் கம்மியாகவே பாடுவோமே, சத்தம் கம்மியாகவே பேசுவோமே அப்படின்ட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய காரியத்தில் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் கொடுக்காமல் போகிறபடினால தான் நம்முடைய வாழ்க்கை இன்னமும் இந்த நிலையில் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக நீங்கள் நான் என்ன செஞ்சோம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நாம் என்ன பண்ணினோம் என்று யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் காணிக்க நான் கொடுத்துட்றேன், பாஸ்டர் காணிக்க நான் கொடுத்துட்றேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காணிக்க அவருக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லலாம், தெய்வத்திற்கு காணிக்க தேவையில்லை, சபைக்கு தான் காணிக்க தேவை. சில பொருள் வாங்கணும், இல்லை இடத்த நம்ம சரிப்படுத்தணும், இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் போச்சுன்னா, மைக் போச்சுன்னா நம்ம அதை வாங்கணும். அந்த செலவுக்கு தான் தேவையே தவிர கடவுளுக்கு ஏங்க காணிக்க? எந்த கடவுள் காணிக்க கேட்குறாருன்னு தெரியல. எல்லா கோயிலுக்கு முன்னாடியும் எல்லா சர்ச்சுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? பெட்டியை வச்சிடுறாங்க. ஏன் அந்த பெட்டியை வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு வக்கு இருந்தால் அதை செய்து என்ன செய், நடத்து. இல்லை என்றால் சும்மா இரு வீட்டில். ஜனங்களோட காணிக்கை இன்றைக்கு வாங்கி என்ன செய்கிறார்கள்? அது கட்டுறேன் இது கட்டுறேன். அந்த ஜனம் கேட்டுச்சா? இல்லை. அந்த கடவுள் கேட்டாரா? இல்லை. 250 கோடியில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கட்டி கொண்டு இருக்கிறாங்க, சர்ச்சை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த 250 கோடி யாருடையது? யார்? உன்னுடைய தாத்தாவுடைய சொத்தா? உன்னுடைய தாத்தாவுடைய தாத்தா சொத்தா? அது இன்றைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவ மாறி போச்சு. கேட்டா, ஆண்டவருக்கு நான் சபை கட்டுறேன், ஆண்டவருக்காக நான் இதை பண்றேன், உன்னால முடிஞ்சதுன்னா நீ கட்டு, இல்லைன்னா சும்மா இரு. ஆனா அதை வைத்துக் கொண்டு நான் இயேசுவுக்காக, கடவுளுக்காக, அந்த சர்ச்சை கட்டுறதுக்காக நான் 5,000 ரூபாய் கொடுத்த மாஸ்டர் என்று மாறு தட்டிக்காதீங்க. அதை குறித்து கடவுள் கண்டுக்கவே மாட்டார். நான் போய் சொல்லல, உண்மையை சொல்றேன். அல்லது அவங்களுக்கெல்லாம் போது சர்ச்சுக்கு, நம்ம சர்ச்சுக்கு எதுவும் கொடுக்கல, பொறாமையில் பாஸ்டர் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படிப்பட்ட விதத்தில் நான் ஒரு நாள் நான் பேசுகிறது இல்லை. கடவுள் என்றைக்குவே காணிக்கை கேட்கிறது கிடையாது. உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று ஆண்டவர் கேட்கிறார்.
இன்றைக்கு தேவனை குறித்ததான, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எண்ணம் இன்றைக்கு நமக்குள்ளே மிகவும் மிகவும் தவறாக இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், சர்ச்சை கட்டும்படியாக போகிறோம். பெரிய பெரிய வானலாவிய ஒரு ஸ்டேடியம் மோளை கட்டிட்டு ஆண்டவர் வருகைக்கு அப்புறம் என்னங்க ஆகும்? ஆண்டவர் வந்த பிறகு என்ன ஆகும்? நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம போய் அந்த சர்ச்சில் உட்கார்ந்து ஆராதனை பண்ணுவோம் ஆண்டவர் வருகைக்கு பின்பு என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது, ஒருவேளை ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டு விடுவோம் என்றால் அதற்கென்று ஒரு கூடாரத்தை கட்ட வேண்டும், தஞ்சம் புகுவதற்காக, அடைக்கலம் புகுவதற்காக. அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலே நான் என்ன செய்யப்பட வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கென்று ஒரு கூடாரம் தேவை என்று பூமியை நோண்டி உள்ள கூடாரம் கட்டி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம். எப்போ கைவிடப்பட்டு விட்டால். ஏன் அந்த எண்ணம்? இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் என்ன செய்யப்படுவோம், கிறிஸ்துவின் வருகையில் காணப்படுவோம் என்ற பிரசங்கத்தை தான் நீங்களே நான் கேட்கணுமே அன்றி, ஒருவேளை நான் கைவிடப்பட்டு விடுவேன் என்றால் எதை வைத்து அதை நீங்கள் சொல்ல முடியும்? எதை வச்சு நான் ஆண்டவரோட வருகையில் கைவிடப்பட்டு விடுவேன் என்று நம்மால் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒழுக்கமாக இல்லை பாஸ்டர், நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறேன், பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவருடைய வருகையில் நான் போவேன். அது நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகையில் காணப்படுகிற அந்த அனுபவத்தை, அந்த மாக்கியத்தை நம்முடைய கிரியையிலே நாம் நிறைவேற்றப் போகிறோம். நம்மால் முடியாதது. நீங்களும் நானும் இந்த பாவத்தை விடுவேன் என்றால், இந்த குடிக்கிற பழக்கம் இதை விட்டுருமா அப்படின்னா ஆண்டவர் வருகையிலே நான் காணப்படுவேன் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், அப்போ குடிக்காமல் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்த சிந்தையோடு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நான் வாழ வேண்டும், அப்படி நான் இருப்பேன் என்றால் நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அப்போ தீய சிந்தனை இல்லாமல் பரிசுத்த சிந்தையோடு கூட எத்தனை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் பரலோகம் போய் விடுவார்களா? இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை, கிறிஸ்துவை நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய கிரியையிலே தேவனுடைய வருகையிலே நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய கிரியையில என்னங்க சில விஷயங்களை விட முடியாமல் போகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், நான்லாம் பரலோகம் போக முடியாது. நான்லாம் ஆண்டவர் நைட்டு வருவார்னா நீ போவியா, நீ ஆயத்தமா இருக்கிறியா என்று கேள்வி கேட்டா முழிக்கிறோம். நம்ம ஏன் தெரியுங்களா, நம்ம கிரியை நாம் கவனிக்கிறோம். நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, என் சிந்தை பரிசுத்தமா இருக்கிறதா, யாரையாவது நான் கெட்ட வார்த்தைக்கு சொல்லி நான் பேசிட்டேனா, யாரையாவது நான் தீமையா நினைச்சிட்டேனா என்று அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறதுனாலே நான் பரலோகம் போவதற்கு கடினம், ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவது கடினம். ஆகவே ஒரு இடத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு இன்றைக்கு கிறிஸ்தவம் கட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவருடைய வல்லமைகளை நீங்களும் நானும் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறபடினால தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு போக்கை நாம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர், இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் எல்லாருக்கும் உரியவர். அவர் கிறிஸ்தவனுக்கு மாத்திரம், கிறிஸ்தவத்திற்கு மாத்திரம் அவர் தெய்வம் அல்ல. ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் என்ன செய்து விட்டது என்றால், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு என்ன செய்து விட்டார்கள், தடை பண்ணி விட்டார்கள். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய கடவுள் இல்ல. மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ கடவுள் என்று அழைக்கிறதற்கு முக்கிய காரணம் கிறிஸ்தவன் மதம் என்ன செய்து விட்டிருந்தால், உலக இரட்சகரை, எல்லாருக்கும் உரியவரை தனிப்பட்ட கூட்டத்திற்கு, மதத்திற்கு கடவுளாக இயேசு கிறிஸ்துவை மாற்றி வைத்து பெரிய பாவத்தை கிறிஸ்தவம் செய்துவிட்டது. அதே தப்பு நீங்களும் நானும் செய்யக்கூடாது. இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்காகவோ தமிழ்நாட்டின் கவர்மெண்ட்டுக்காகவோ நீ கிறிஸ்டியன் போட்டுக்கோ, பேரை வேணா மாத்தி வச்சுக்கோ. என்ன பேர் இருந்து 7 மேலன்னு இருந்துச்சுங்க, இப்போ என்னன்னு மாத்தின, என்ன பேரை வேணாம் ஆபிரகாம்னு கூட வச்சுக்கோ. ஆனால் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை மறந்து போகாதே. இன்றைக்கு நீங்களே நானும் அந்த ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறதுனால தான், நம்மை தவறாக கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய கடவுள், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய கடவுள்.
என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிற மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நம் மாற்றி வைத்து விட்ட பாவிகள். இந்த பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது வேதம். எவன் ஒருவன் கிறிஸ்துவண்டை ஜனங்கள் வருவதற்கு தடையாக நிற்கிறானோ, தடை ஏற்படுத்துகிறானோ, அவன் பாவம் செய்கிறான். மற்ற எந்த எல்லா பாவத்தையும் கடவுள் மன்னிச்சிருவார். கிறிஸ்துவண்டை நடத்தக்கூடாதபடிக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு பாடல் வேதம் அந்த வழிகளையும் ஆண்டவர் அருவருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இடரல் உண்டாக்குறவனுக்கு, சொல்லுங்களேன், இடரல் உண்டாக்குறவனுக்கு, இடரல் யாரினால் ஏற்படுகிறதோ அவனுக்கு ஐயோ. அதோ கதிதான் அவனுக்கு. கடவுளே அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அப்போ இடரல்னா என்னங்க? இயேசு கிறிஸ்துவை மற்ற மதத்தில் இருக்கிறவங்க, மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்க அங்கே இருந்துக்கிட்டு நீ அங்கெல்லாம் போகாத, அங்கே என்னது கிறிஸ்தவ மதம் அது, அதுக்குள்ள நீ போகக்கூடாது என்று தடை பண்ணும்படியான ஒரு மதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிறிஸ்தவ மக்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இடரலை உண்டாக்குனது அந்த மதத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்க முடியாதபடி, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்க முடியாதபடி, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்க முடியாதபடி ஒரு மதமாக மாற்றி வைத்திருக்கிற நீங்களும் நானும் இடரல் உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறோம். இதை போய் சொல்லுவனா யாரும் நம்ப மாட்டாங்க. என் மதம், என் கடவுள், என் குலதெய்வம் இயேசுன்னு பாட்டு பாடிட்டு போறியே, அவனுடைய குலதெய்வம் இயேசு தானே. அதை சொல்லுவதற்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கிறதா, வக்கு இருக்கிறதா? இல்லை. இது ஒரு நாள் நடந்த விஷயமா இல்லை. 2000 ஆண்டுகளாக இந்த மதத்தை மனிதன் கட்டி வைத்திருக்கிறான். பெரிய மரமாகி, வேதம் சொல்லுகிறது, பெரிய மரமாகி பல பறவைகள் வந்து தங்குகிற அடைக்கலமாக கிறிஸ்தவம் மாறி போனாலும் கூட இன்றைக்கும் எதில் இருக்கிற ஒரு மக்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த மதத்தின் கடவுள். அவர் உலக இரட்சகர் என்பதை நாம் மறந்து போனோம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நாம் அவருடைய தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்தவனுக்காக அவர் பாவமாகலை, கிறிஸ்தவ மதத்திற்காக அவர் பாவமாகலை, அல்லது யூதனுக்காக அவர் பாவமாகலை, அவர் யூதர்களுக்காக அவர் பாவமாகலை. அவர் இஸ்ரவேல் ஜனத்திற்காக பாவமானார் நினைக்கிறேன். இல்லை, அவர் இஸ்ரவேல் ஜனத்திற்காக அவர் பாவமாகலை. உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் அந்த கேடடைந்தார். அந்த நிலைக்கு இயேசு கிறிஸ்து மாற்றப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருடைய பாவங்களுக்காகவும், எல்லாருடைய மீறுதல்களுக்காகவும், எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பாவமானார். அந்த செய்தி யூடியூப் சேனலில் இருக்கிற, மறக்காம போய் அதை கேட்டு பாருங்க. பாவமானார் என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? நான் குடிப்பழக்கத்தில் இருந்தேன், என் குடிப்பழக்கத்தின் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் விபச்சாரத்திலிருந்து விபச்சாரத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். நான் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவன், அந்த கெட்ட வார்த்தைகளின் பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். இதற்காக தான் மாத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நீங்கள் நானும் நினைக்கிறோம். அப்படி தான் எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி தான் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உன் பாவத்தை இப்பயே அறிக்கை பண்ணு. சாகிற நேரத்தில் ஒருத்தர் போய் என்ன சொல்லுவாங்க? பாவம் மன்னிப்பின் ஜெபம் பண்ணுவாங்க. நீ என்னென்னலாம் தப்பு பண்ணி எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேள். அவங்களோட என்னென்ன தெரியுங்களா? அப்படி ஜெபம் பண்ணி செத்துட்டாருன்னா பரலோகம் போயிடுவார். என்னங்க அநியாயம் இதெல்லாம்! என்ன இதெல்லாம்? இது பேர் என்ன தெரியுங்களா? பித்தலாட்டம். தெளிவாக சொல்லணும், இது பேர் பித்தலாட்டம். வாழ்நாள் முழுவதும் பாவத்தை விடுவதற்கு மனம் கிடையாது.
நல்வழி தன்னை நல்வழிப்படுத்துவதற்கு வழி கிடையாது, சபைக்கு வருவதற்கு வழி தெரியாது, ஆண்டவரை தேடுவதற்கு வழி தெரியாது, பாடல்களை பாடுவதற்கு வழி தெரியாது, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. ஆனால் சாகர் நேரத்தில் வந்து என் பாவத்தை மன்னியும் சொல்லணும்னே ஆண்டவர் மேலே இருந்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது பரலோகம் வான் கூட்டு போயிடுவாரா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் இந்த உலகத்திலே சரீரத்திலே வந்ததனுடைய அர்த்தம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்ட பிறகு தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் பின்பு அவருடைய சீஷர்கள் 12 சீஷர்களை குறித்து நாம் வாசிக்கிற நம்முடைய தமிழகத்திற்கு வந்த தோமாவை குறித்து நமக்கு தெரியும். அவர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதுகலை ஈட்டியினால் வைத்து குத்தி அவரை கொன்று போட்டார்களே, அவர் பட்ட அந்த பாடுக்கு அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் இன்று வரைக்கும் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் சபைக்கு போகிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோமே, அதனுடைய தாக்கம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டோமா? அவர் உலக இரட்சகர் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லோருக்கும் உரியவர் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருகிறது இந்த மாம்சத்துக்குரியவைகள் தான். இந்த மாம்சத்துக்குரியவைகள், இந்த மாம்சத்தில் இருந்தால் நான் குடிக்க கூடாது, இந்த மாம்சத்தில் நான் இருக்கிறேன்னா நான் விபச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த மாம்சத்தில் இருக்கிறேன்னா நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இந்த மாம்சத்தில் இருக்கிறேன்னா நான் நிச்சயோடு பார்க்கக்கூடாது, இந்த மாம்சத்தில் நான் இருக்கிறேன்னா நான் பாவங்கள் நான் செய்யக்கூடாது. இதுக்கு பரலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து நான் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய இந்திய சட்டமே சொல்லுகிறது, விபச்சாரம் அல்லது ஒருவருக்கு அனுமதி இல்லாமல் அவர்கள் சொல்லாமல் அவர்களை கற்பழிப்பார்கள் என்றால் அது தண்டனைக்குரிய சட்டம், தண்டனைக்குரிய கிரியை என்று இந்திய அரசாங்கமே நமக்கு சொல்லுகிறது. கோபத்தோடு கூட ஒருவனை மூர்க்கம் கொண்டு அவனை குத்துகிறான் என்றால் அந்த குத்தி அவனை கொலை செய்கிற பாவம் நம்முடைய சட்டத்தின்படி, நம்முடைய இந்திய சட்டத்தின்படி அது குற்றம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவனை அநியாயமாய் ஏமாற்றி, ஒருவனை அநியாயமாய் பணம் ஏமாற்றி அங்க கோல்மால் பண்றவனை இந்திய சட்டம் அவனை பாவம் செய்யாதவன், அவன் தவறு செய்யலை என்று சொல்லுகிறதா? இல்லை, அவனை அந்த எக்கனாமிக், அந்த கமர்ஷியல், அந்த கோர்ட்ல போட்டு என்ன செய்வாங்க, அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. 3 வருஷமோ 3 மாசமோ 6 மாசமோ அல்லது அவனுக்கு ஃபைன் கட்டும்படியாக சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் நான் நினைக்கிறேன், லஞ்சம் வாங்கினா ஆண்டவர் பாவம் என்று சொல்லுகிறார். லஞ்சத்தை வாங்காதே, ஒரு பெரிய மேடை போட்டு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றார், லஞ்சம் வாங்காதே, லஞ்சத்தை வாங்கினால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். லஞ்சம் வாங்கினா ஆண்டவர் இல்லை, இந்திய தேசமே, இந்திய சட்டமே உன்னை தண்டிக்கும். பாவத்தினுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. பாவம் என்று சொல்லப்படுகிறது இந்த சரீரத்துக்கானவைகளை நினைக்கிறது, இந்த சரீரத்துக்கானவைகளுடைய தவறான கிரியைகளுக்கு நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டத்திலே இடம் இருக்கிறது. இது தவறு, இவனுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று. ஆனால் நம்மளை என்ன செய்யணும், எப்படி திரும்ப வளர்த்துட்டாங்க கிறிஸ்தவத்திலே? நம்ம எப்படி வளர்த்தார்கள் என்றால், பொய் சொன்னா பாவம், திருடினா பாவம். ஐயோ நான் சொல்கிறேன், ஐயோ பிரதர் சொல்கிறார், இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பாவம் இல்லை என்று சொல்கிறார் நினச்சிக்காதீங்க. அது பாவம், இந்த தவறு தான். பொய் சொன்னால் தப்பு. சின்ன வயசுலேருந்து என்ன செய்வாங்க, கிறிஸ்தவத்தில் இந்துவில் இருக்கும் பொழுது பொய் சொன்னால் கண்ணை குத்து சாமின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. கிறிஸ்தவத்தில் வேதத்தில் ஆண்டவர் சொன்னால்தான், அவர் சொல்லுகிறது தான் உண்மை, அவர் சொல்றபடி தான் செய்யணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாவங்களை நாம் என்ன செய்கிறோம், எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இது பாவங்கள் என்று எண்ணப்பட்டாலும் சரீரத்தில் நான் இருக்கும் பொழுது இந்த பாவங்களை செய்வேன் என்றால் நான் எந்த தேசத்தில் இருக்கிறேனோ அந்த தேசத்தின் சட்டமே என்னை தண்டிக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் ஊரை ஏமாற்றி வீட்டில் வச்சிருந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு அளவுக்கு தான் அவங்களால் என்ன செய்ய முடியுது, அதை அனுபவிக்க முடிஞ்சது. அதை பின்பு அரசாங்கம் அவர்களை சிறையிலே போட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அப்படின்னா சாமானுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க.
இப்போ பொய் சொல்லி நான் சேர்த்து வைக்கிறேன். அப்படிப்பட்ட பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே சகை என்று சொல்லப்படுகிற மனுஷன் என்ன செய்வான்? கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறோம். சகை என்ன செய்ய அநியாயமாக அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த சம்பவத்துக்கு கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றாலும் அவர்கள் நாட்களில் நாம் பார்ப்போம். ஆண்டவர் அவன் பாவத்தை அவன் எல்லாவற்றும் திருப்பி கொடுத்ததுனாலே, ரெண்டத்தனைய நாளத்தனையும் அவன் திருப்பி கொடுத்ததுனால தான் அவன் ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போனார்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த சத்தியமே அந்த காரியமே வேறு. ஆனால் நாம் நினைக்கிறது என்ன? அநியாயமாக நான் யாருக்கு செஞ்சிருந்தா நான் 2 மடங்கு நான் கொடுத்துட்றேன், அப்போ என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவார். இந்த உலகத்திலே இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நான் தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. அதுக்கு திருக்குறளை படிங்க. பைபிள் படிக்காதீங்க, அதுக்கு திருக்குறளை படிங்க. தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இது பைபிளில் இருக்க வார்த்தையாங்க. ஒருத்தரை பேசும் பொழுது கூட அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதற்கு வேதத்தில் பைபிளில் இருந்து அல்லது பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி மாம்சத்தில் வந்து சிலுவையிலே மரித்து தான் சொல்ல வேண்டும் என்றால், அந்த மரணத்தை நாம் எந்த அளவுக்கு அதை நாம் கொண்டிருக்கிறோம், அதன் அர்த்தத்தை நாம் புரிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்துடைய வேல்யூவை நாம் புரிஞ்சிக்கலையே. கிறிஸ்துவின் சிலுவையினுடைய அவர் சுமந்த சிலுவையினுடைய வேல்யூவை இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும்? குறைவாய் மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப குறைவாக நாம் மதிப்பிடுகிறோம். இன்றைக்கு தங்கத்தின் விலை 8000 போயிடுச்சு. ஒரு கிராம் 8000 போயிடுச்சு. ஆனால் அந்த தங்கத்தினுடைய ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது 1000 ரூபாய் தான், அது 1000 ரூபாய் தான். அப்படி போல தான் கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக பாவமானார் என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம்? அது வேல்யூ இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற காரணம் என்ன? இந்த சரீரத்துக்குரியவைகளை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் சொன்னாலும் இந்த சரீரத்தை தான் பார்க்கிறோம். சிலுவையின் மரணம் என்று சொன்னாலும், பாவம் என்று சொன்னாலும் இந்த சரீரத்தை தான் பார்க்கிறோம். இரண்டுமே நம்ம சரீரத்தை பார்த்து உண்மையானவைகளை நாம் விட்டு விடுகிறோம். நிஜமான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். இது நாம் சொல்லுவோம் என்றால் யாரும் அதிகமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள் மாத்திரம்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன இவர் வளர்றார், இவர் என்ன இவர் பிதற்றுகிறார் என்பது போலதான் நமக்கு தோன்றும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டுவிட்டு, அதாவது தான் குடிக்கிற பழக்கம், வீட்டில் வந்து தன் மனைவி அடின்னு அடிப்பா, தன் பிள்ளைகளை அடிப்பா, கொண்டு வந்து சம்பாதிச்சு வந்து பணத்தை எல்லாம் அன்னைக்கு அதை குடிச்சு அதை அழிச்சிடுறாரு. அவன் திருந்து விட்டான் என்றால் அவன் பரலோகம் போய் விடுவான் என்று நினைக்கிறேன். இல்லை, அவன் திருந்துவான் என்றால் அவன் குடும்பம் நல்லா இருக்கும். சொல்றது சரிதானுங்களே? அவன் திருந்து விடுகிறான் என்றால் பரலோகம் போய் விடுவான் என்று நாம் சொல்லி விடுகிறோம். அப்படி என்றால் குடிக்காமலே எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தங்கள் வாழ்க்கையை கெடுக்காமலே நாம் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இங்கே விடுங்க, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏதாவது அவங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நாட்டில் கூட ஆல்கஹால் குடிக்காத மக்கள் உண்டு. அப்போ அவர்கள் பரலோகம் போய் விடுவார்களா? இந்த சரீரத்துக்குரியவைகளை மாத்திரம் நான் கவனித்து ஆசீர்வாதத்திலும் கோட்டை விட்டுறோம், பாவம் என்று சொல்லுகிற விஷயத்திலும் நம்ம கோட்டை விட்டுறோம். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆசீர்வாதம் சொன்னோன்னு வீடு வாசல் என்று நினைக்கிறோம். இல்லை. அப்ப அம்பானி ஆசீர்வதிச்சது யாரு? அதானி ஆசீர்வதிக்கிறது யாரு? இந்திய அரசாங்கமா? ஆமா. இன்றைக்கு நாம் வித்தியாசம் தெரியாதனால தான் இன்றைக்கு சிலுவையை நாம் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். இதை நாம் சொல்லும் பொழுது ஒருவேளை நமக்கு என்ன பாஸ்டர் போதகர் பிரதர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனால் வேதத்தை நன்கு நான் கவனித்து பார்ப்போம் என்றால் கிறிஸ்துவின் சிலுவை எல்லோருக்கும் உரியது என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஏன் பாவமாக்கப்பட்டார்? ஏன் பாவமாக்கப்பட்டாருங்க? இயேசு கிறிஸ்து ஏன் பாவமாக்கப்பட்டார்? இப்போதானே அந்த வசனம் படித்தோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் பாவமாக்கப்பட்டார். இதுதான் நம்ம சொல்லணும்.
நான் குடிக்காமல் இருக்கும்படியாக அவர் பாவமாக்கப்பட்டார், நான் விபச்சாரம் செய்யாமல் இருக்கும்படியாக அவர் பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லிவிடுவேன் என்றால் கிறிஸ்துவின் சிலுவை நான் தவறான எண்ணத்தில் நான் கொண்டிருக்கிறேன் என்று பொருள். அதனுடைய வேல்யூ வேற. இன்னைக்கு 8000 போயிட்டு இருக்கிறது, ஆனால் 1000 சொல்லி தெரியுறோம். அப்படிதான் திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் யாராவது உனக்கு தெரியுமா இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை 1000 சொன்னால் சிரிக்க மாட்டீங்க. அப்படிதான் சிலுவை நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் கஷ்டங்கள், இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவங்களை நாம் என்ன செய்யணும், கணக்கிலிட்டு எனக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாவத்தை நான் இன்னையோடு விட்டுறேன் ஆண்டவரே, என் கைகளால் செய்கிற பாவத்தினாலே உம்முடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டதே, அதற்காக ஆண்டவரை நன்றி என்று சொல்லி என்ன செய்கிறோம், கண்ணீர் பலபலன்னு விட்டு 2 நாள் சும்மா இருப்பான், 3ஆவது நாள் திருப்பி அது போய் ஆரம்பிப்பான். 2 நாள் சும்மா இருப்போம், 3ஆவது நாள் அந்த பாவத்தை திரும்ப மனுஷன் புரிவான். காரணம் என்னவென்றால் நீங்கள் நானும் அதனுடைய விளைவு என்ன என்று நாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. சிலுவையினுடைய காரணம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த பூமிக்குரியவைகளே நாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம். பிசாசனுடைய பெரிய தந்திரம் இது, சத்ருவானுடைய பெரிய தந்திரம். அவன் கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி விட்டு விடுவான், கிறிஸ்துவை அவரிடத்தில் போய் செபிக்கும்படியாக உங்களை விட்டுருவான். நீங்கள் அவருடைய சமூகத்தில் 24 மணி நேரம் செபம் பண்ணுமா, அதுக்கும் விட்டுருவான். ஆனால் அவரை புரிந்து கொள்ளும்படியாக போகும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுவான், உங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுவான். காரணம் என்ன தெரியுங்களா, அவரை போய் ஆராதிக்கிறது கூட பெருசு கிடையாது அவனுக்கு, அவரை போய் தொழுது கொள்ளுவது கூட பெருசு கிடையாது, அவரிடத்தில் போய் வேண்டுதல் ஏற்படுத்துகிறது கூட அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் குரல் கேட்டு அவரை பற்றி நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆரம்பிப்போன்னா அன்னைக்கு தான் நம்மளை சாவடிக்கிறதுக்கு பிரயாசப்படுவான். அது வரைக்கும் அவன் ஜாலி தான். கூட்டம் கூட்டமாக சபைக்கு போகிறாங்க, கூட்டம் கூட்டமாக போகிறாங்கன்னா அவங்களை விட்டுருவான். போய் நீ என்ன தான் பண்ண போகிற, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உட்காந்துட்டு தான் வரப்போகிற. இப்போ என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எனக்கு இதை தாங்க ஆண்டவர், அதை தாங்க ஆண்டவர், அதை செய்யுங்க ஆண்டவர், இதை பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்க ஆண்டவர், எனக்கு அப்படி இருக்க ஆண்டவரே சொல்ல தானே போகிற. பட்டு சேலை கட்டிட்டு போறியா, பட்டு சேலை கட்டிட்டு போ, என்ன வேணா பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுருவான். ஆனால் அவரை புரிந்து கொள்ளும்படியாக எவன் சபைக்கு வருகிறானோ அவனை தொடும்படியாக அவன் பிரயாசப்படுவான். அவர்கள் மேலே தான் அவனுக்கு அதிகமான எண்ணத்தை, அவன் எப்படியாவது அவர்களை வழிவிலக செய்ய வேண்டும் என்று அநேக பிரச்சனைகள் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவான். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கூட்டத்தில் 10-20 பேர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அங்கே ஜாலே பிசாசு உட்காந்துட்டு இருக்குது, வீட்டில் ஒருத்தன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், அவனை பார்த்து பிசாசு நடுங்குது அப்படின்வாங்க. காரணம் என்ன, 2 பேருமே ஜெபந்தம் பண்ணுறாங்க, 2 பேருமே வீட்டில் ஒருத்தனும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், சபையில் பார்த்தீங்களா அங்கே 200 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பிசாசு ஒருத்தரையும் தொடுவதற்கு இல்லை. ஏனென்னா அவங்களுடைய எண்ணெல்லாம் இந்த பூமிக்குரியவைகள் தான். ஆண்டவரே நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏதாவது செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, இந்த ஜெபம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்னொருத்தன் வெளியில் ஜெபம் பண்ணுறான். அவன் எப்படி ஜெபம் ஏறெடுக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவன் வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் கீழே குடிந்தவனாக, கீழே அவன் பார்த்தவனாக, பூமியை பார்த்தவனாக சொல்லுகிறான், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. தன் நிலையை அறிந்தவன் அவன், தேவனுடைய நிலையை புரிந்தவன் அவன். அவன் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்கிறவனாக இருப்பார். அவன் ஜெபத்தை தடுப்பதற்காக தான் பிசாசானவன் போராடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நீங்களும் நானும் தேவனை தேடி வருகிறதற்கு ஒரே காரணம் அவனை அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக மாத்திரமே. உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்குது பிரதர், நான் அதற்காக ஜெபம் பண்ணக்கூடாதா என்று சொல்லுவீர்கள் என்றால் அப்படி நான் சொல்லலை. ஜெபம் பண்ணுவோம், அதை தாண்டி அவரை புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் வார்த்தை சொல்லுவார். அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையும் பொழுது அந்த ஆணையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து அவரை காலில் அடித்து அவரை தொங்க விட்டாங்க.
சிலுவையிலே அவர்கள் தொங்க விட்டு அங்கே போய் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு அப்படிதான் எவ்வளோ ஜெபம் பண்றோம், ஆனால் என்ன ஜெபம் பண்றோன்னு அறியல, என்ன ஜெபம் பண்றோன்னு தெரியல நமக்கு. எதற்கு சர்ச்சுக்கு போறீங்க? கடவுளை வாக்க போறேன், போய் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து வந்தால் சந்தோஷமா இருக்கும், ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை கேட்டேன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஓடிடுறோம். சபைக்கு வருவதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, பிரயாசப்படும்படியாக, அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கடவுள் நமக்கு 80 வருஷத்தை கொடுத்திருக்கிறார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லுகிறதோடு நம்முடைய வாழ்க்கை அல்ல. அவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார், அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தினார். அவர் கைகளிலும் கால்களிலும் பார்க்கும் பொழுது ஆணைகள் கடாவுபட்டு அவருடைய அத்தனை வேதனை அடைந்தார் என்று நான் சொல்லிவிடுகிறேன். ஆனால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீதியாக நாம் மாற்றப்பட வேண்டுமா? தேவனுடைய நீதி. அப்போ ஒரு கிறிஸ்தவன் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருமே தேவன் நீதியாக மாற்றப்படுவதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்தார். அல்லது இப்படி சொல்லலாம், இயேசு கிறிஸ்து பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரே காரணம், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாற்றப்படும்படி நமக்காக அவர் பாவமானார். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய நீதினா என்ன? தேவனுடைய நீதி என்றால் அழைக்கப்படுகிறது என்ன என்பதை நான் கவனிக்கணும். நிச்சயமாக அப்படி இல்லை என்றால் நமக்கு இந்த காரியம் நமக்கு புரியாமலே போயிடும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், விசேஷமாக கிறிஸ்தவர்கள் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தான் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது நிமித்தமாக நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற காரியங்கள், என்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அன்னிலிருந்து அவர் என்ன செய்கிறாருங்க? வெள்ளை ட்ரெஸ் தான் போடுறார், வெள்ளை ட்ரெஸ் தான் உடுத்துறார். என்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, ரட்சிக்கப்பட்டாரோ, அன்றிலிருந்து ஒரு பை வச்சிருக்கிறார். அந்த பைக்குள்ள எப்பவும் ஒரு பைபிள் இருக்கும். என்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, அவர் கோபமாக, கொடூரமாக, மூர்க்கமாக, கர்ஜிக்கிறது போல் அவர் என்றைக்குமே பேசிக்கொண்டிருப்பார். அன்றிலிருந்து என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் இன்றைக்கு சாந்தமாக பேசுகிறார். இவர் தானா அவரு அப்படின்ற போல வீட்டில் இருக்கணும் மலைத்து பார்ப்பார்கள். அப்படியாக நம்முடைய கிரியையிலே நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றத்தை உண்டாக்குறோம். ஏனென்றால் நான் தேவனுடைய நீதியாக மாற வேண்டும் என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை செய்யும்படியாக போகிறோம். வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய நீதியை செய்வதற்கு, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு கிறிஸ்தவம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் உபவாச ஜெபம் எடுக்கிறார்கள். ஆகவேதான் அங்கே 24 மணி நேரம் ஜெபம் எடுக்கிறார்கள். ஆகவேதான் பாவ மன்னிப்பு ஜெபம் எடுக்கப்படுகிறது. ஆகவேதான் பரிசுத்தப்படுத்தும்படியாக சுத்திகரிப்பின் கூட்டங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. தங்களை என்ன செய்கிறார்கள்? தேவனின் நீதியை நிறைவேற்றும்படியாக தங்களுடைய கிரியையின் மூலமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம். அந்த வருஷ துவக்கம், இந்த நியூ இயர் வரும் பொழுது 3 நாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பின் கூட்டம் வைப்பாங்க. அல்லது 1ஆம் தேதி ஆச்சுன்னா முதல் நாள், சில சபைகளில் மாதம் 3 நாள் தொடர்ந்து ஈவினிங் 6லேருந்து 8 சுத்திகரிப்பின் கூட்டம் வைப்பாங்க. அதற்கு ஜனங்கள் போவாங்க. ஏன்னா புது மாதம் போகும் பொழுது சுத்திகரிப்போடு கூட பாவம் இல்லாத ஒரு நிலையிலே புதிய மாதத்தில் கால் எடுத்து வைக்கும்படியாக, அல்லது ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகும் பொழுது எல்லா பாவத்தையும் 2024 தொலைச்சிட்டு எல்லாத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவிட்டு 25க்குள்ளே போகும்போது புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது போவாங்க. ஆனால் சுத்திகரிப்பை நாம் எதற்காக செய்கிறோம் என்று கவனிக்க வேண்டும். சுத்திகரிப்பு என்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக, என்னுடைய
செயலின் மூலமாக, என்னுடைய கிரியைகள் மூலமாக, என்னை சுத்திகரிப்பதன் மூலமாக தேவனுக்கு நான் பரிசுத்தம் உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்பதற்காக நான் சுத்திகரிப்பின் கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன். இதுதான் உண்மை. இதைதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுங்களா? தேவனுடைய நீதியை நம்முடைய கிரியையில நிறைவேற்றுவதற்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபுல ஒரு வசனம் இருக்கு, அருமையான ஒரு வசனம். யோபு சொல்றார். யோபு பல விஷயத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பர் சொல்லுகிறார், அப்படி என்றால் நீ செய்கிற நீதி தேவனுடைய நீதியிலும் அதிகமாக இருக்கிறது என்றது போல நீ பேசுகிறாய் என்று அந்த மனுஷன் சொல்லுவார். எந்த அதிகாரம் வசனம் ஞாபகம் இல்லை, நீங்கள் யோபுல படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோபுனுடைய பேச்சு எப்படி இருந்தது தெரியுங்களா? நான் கடவுளை காட்டின நீதிமான், நான் கடவுளை காட்டில நான் நீதிமானாக இருக்கிறேன், என் செயல்கள் அப்படியாக இருக்கிறது. காலையில் எழுந்து தினமும் ஜெபம் என்ற என் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களா என்ற சந்தேகம் இருக்கிறதுனாலே தினமும் காலையில் நான் என்ன செய்கிறேன்? என் பிள்ளைகளுக்காக நான் பலி செலுத்துகிறேன். அந்த பலி செலுத்துவதன் நிமித்தமாக என் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்றால் அது நிவர்த்தி ஆகும். இப்படி பேசும் பொழுது அவருடைய நண்பருக்கு என்ன கோபம் வந்து தெரியுங்களா? அவன் நண்பர் சொல்லுகிறார், நீ பேசுறத மாத்திரம் கடவுள் நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்கிறது என்பது போல பேசுகிறார் என்று கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய கிரியையில தான் நீதியை நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு நம்முடைய கிரியை தான் சட்டத்தை பின்பற்றும்படியாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிரியையில தான் என்ன செய்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கும்படியாக பிரயாசப்படுகிறோம். பொய் சொல்லாமல் இருப்பது, களவு செய்யாமல் இருப்பது, ஏன் இன்னும் சொல்ல போவோம் என்றால் நியாய பிரமாணத்தை நாம் என்ன செய்கிறோம்? தினமும் அதை படித்து டிக் செய்கிற மக்களும் உண்டு. பால்யாங்கிச்சோ அவருடைய சபை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கொரியாவிலே பெரிய ஒரு சபை. அந்த நாட்களில் 30-40 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய சபையில் 1.5 லட்சம் பேர் வருவார்களாம். அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஒரு சில காரியத்தை அந்த சபையில் இருக்கிற மக்கள் பின்பற்றினார்கள். என்னவென்றால் அந்த 10 கட்டளையை என்ன செய்கிறார்கள்? அங்கே வீட்டில் தொங்கவிட்டு தினமும் வந்து பார்ப்பார்களாம். பார்த்து அந்த 10 கட்டளையை டிக் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் அதை செஞ்சுட்டேன், நான் எந்த கொலையும் பண்ணல, நான் எந்த விபச்சாரம் பண்ணலை, நான் தேவனுக்கு விரோதமாக எந்த செயலும் செய்யலை, நான் ஒரே கடவுளை தெய்வத்தை தான் நான் வணங்குறேன் என்று ஒவ்வொன்றாக டிக் பண்ணி கொண்டே இருப்பார்களாம். இதாகிலும் ஒன்றில் தவறு விடுவார்கள் என்றால், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்று சொன்ன விதத்திலே தவறு விடுவார்கள் என்றால், போய் வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அவங்க காலில் விழுந்து வணங்கி என்ன செய்வாங்க? அவர்களுக்கு வேண்டியதை செய்து விடுவார்களாம். அப்படி வந்து டிக் பண்ணுவாங்க. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தையும் இன்றைக்கு கட்டளைகளையும் என்ன செய்கிறோம்? நாம் நிறைவேற்றும்படியாக பிரயாசப்படுகிறோம். அதை நிறைவேற்றுவதன் மூலமாக தேவனுடைய நீதியை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று நான் மார்த்தட்டிக் கொள்ளுகிறேன். புரியல இல்லைங்க? கொஞ்சம் கூர்மையாக இந்த விஷயத்தை கவனிக்கணும், இல்லைன்றால் தவறாய் போய்விடும். ஒரு சில நிமிடங்கள் நாம் இந்த செய்தியை, நாம் நீதி என்றால் தேவனுடைய நீதியை நான் தேவனுடைய நீதியாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படியாக தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம்? 10 கட்டளைகளை பின்பற்றும்படியாக தெய்வம் சொல்லலை. 10 கட்டளைகளை நாம் பின்பற்றும்படியாக தெய்வம் சொல்லலை. ஆகவேதான் அந்த வாலிபன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து, நான் பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்புகிறேன், இன்னும் என்னிடத்தில் ஏதாகிலும் குறைகள் இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது முதல்ல வந்து கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 10 கட்டளை பின்பற்று, பிரமாணங்களை பின்பற்று. அப்படி அந்த வாலிபன் கிட்ட சொல்லும் பொழுது அந்த வாலிபன் சொல்லுகிறான், இவைகளை என் சிறு வயது தொடங்கி நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். எதை? கட்டளைகளையும் பிரமாணங்களையும். தன் தாய் தகப்பனுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, எந்த விதமான தீய எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, மற்றவங்க பொருளை செய்யாமல் இருப்பது என்று 10 கட்டளைகளை என்ன செய்தான் அந்த வாலிபன் பின்பற்றினான். இன்னொரு கேள்வி கேட்கிற, அதோடு விட்டிருந்தா கூட ஆண்டவர் விட்டிருப்பார் அவனை. இன்னும் தன்னை மிஞ்சின நீதிமானாய் காட்டுவதற்காக, நீதி செய்கிறவனாக காட்டுவதற்காக இவைகளெல்லாம் நான் சிறுவயது தொடங்கி நான் பின்பற்றுகிறேன் ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் ஏதாகிலும் எனக்கு குறை இருக்கிறதா என்று கேள்வி. அப்ப ஆண்டவர் படிச்சாரு,
நீ பரிசுத்தமுள்ளவனாக இருப்பதற்கு நீ என்ன செய்கிறதில்ல? நீ அதை நீதியை நிறைவேற்றும்படியாக என்ன நேரத்தில் நீ என்ன செய்கிறாய்? நீ அதை விளக்கத்தை புரிந்து கொள்ளும்படியாக கேள்வி கேட்காமல் நீ நீதிமானா இருக்கிறாய் என்று எனக்கு காட்டும்படியாக நீ என்ன செய்கிறார்? நீ என்னை அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறாயா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு உண்டான நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் பின்பற்றி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு அதன் பின்பு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கேள்வி மிகவும் ஆச்சரியமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த வாலிபன் அதை செய்தானா அல்லது மன வருத்தத்தோடு போனானா? எப்படிங்க போனா? காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை அவன் பின்பற்றினது தேவன் நீதியை நிறைவேற்றுவதற்கல்ல, தன்னுடைய சொத்துக்களை சேர்த்து வைப்பதற்காக. இன்றைக்கு நான் ஜெபம் செய்வது தேவனின் நீதி நிறைவேற்றும்படியாக அல்ல. நான் எனக்கு எதாகலும் வந்து விடாதா, எதாகலும் எனக்கு கிடைத்து விடாதா என்ற விதத்திலேயே நான் தேவனண்டை வந்து நிற்கிறேன். இன்றைக்கு நான் 1000 ஸ்தோத்திர பலி நான் படிப்பதற்கு காரணம் எனக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கூடாது. 100 வாக்குத்தத்தத்தை படிப்பதற்கு காரணம் ஏதாவது நன்மை வந்து விடக்கூடாது. இந்த புகைப்படத்தை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது வந்து சேரும் என்பது போலதான் இன்னைக்கு ஜெபங்களும் ஆராதனைகளும் பாடல்களும் வேத வாசிப்பும் சபைக்கு வருகிறதும் எல்லாம் மாறி போய்விட்டது. எதுவும் இல்லாத சூழ்நிலையிலும் தேவனை வந்து நீ ஆராதிப்பாயா என்பது போலதான் ஆண்டவர் கேட்கிறார். எல்லாத்தையும் விட்டுடு, எல்லாத்தையும் விற்றுவிடு, உன் சொத்துக்களை விட்டுவிடு, எல்லாத்தையும் விற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா, அதன் பின்பு என்னை பின்பற்றுவா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மனமில்லை. காரணம் என்ன? அவன் தேவனுடைய நீதியை அவன் பார்க்கல, அவருடைய நீதியை நிறைவேற்றுவதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்தான். அவனுடைய முக்கிய தேவன் நீதியை நிறைவேற்றுவதில் அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் ஜெபத்தை நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறது இல்லை, அது நிமித்தமாக எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அந்த வாலிபனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உண்மைதானே? அந்த வாலிபனுக்கு நமக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது. காரணம் என்ன? நம்ம அப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்டாங்க. தவறு என்று சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக இது தவறுதான். தேவனண்டை நான் வந்து நிற்கிறது அவரிடத்திலிருந்து எனக்கு எதாவது கிடைக்காதா? விசேஷமாக இந்த பூமிக்குரிய காரியம், அதற்காக நான் தேவனண்டை வந்து வரக்கூடாதா என்று கேள்வி கேட்பீர்கள் என்றால் அதையும் தாண்டின ஒன்று இருக்கிறதுங்க. அதையும் தாண்டின ஒன்று இருக்கிறது. நாம் அதை மறந்து போகிறோம், அதை நாம் இழந்து போகிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே இந்த உலகத்துக்குரிய காரியம்தான். அதை தாண்டின ஆசீர்வாதம் தெய்வத்தினண்டை உண்டே. அப்படியாக தேவனுடைய நீதிகளை நம்முடைய செய்கையினாலே நான் நிறைவேற்றும்படியாக பார்க்கிறேன். நான் எதாகிலும் நான் ஊழியம் செய்யணும்னா நான் என்ன செய்கிறேன்? சில பேர்லாம் திருமணம் பண்ணிக்கொள்ளாமலே ஊழியம் செய்வாங்க. அது அவளுடைய காரியம், அது பெரிய காரியம். ஆனால் அது தேவனின் நீதியாக தன் கிரியையை நிறைவேற்றுவதற்கு அந்த மனிதன் பிரயாசப்படுவான் என்றால் அந்த வாலிபனுக்கும் இந்த மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதற்காக கல்யாணம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லலை. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த விசுவாசத்தின்படி நாம் கடந்து போகணும். ஆனால் அது நிமித்தமாக நான் தேவனின் நீதியை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுவேன் என்றால் நான் தான் பாவி. இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனின் நீதியை நிறைவேற்றும்படியாக நாம் போகிறோம். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, காலையில் செவிப்பதன் மூலமாக. அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான் போல நமக்கு தோன்றும். கரெக்டா? அப்படியே அதான் ஆமாம், என்னை விட பரிசுத்தமான பூமியில் இல்லை. ஏன்னா நான் 2 மணி நேரம் காலைல ஜெபம் பண்ணிட்டேன், அடுத்த நாள் ஜெபம் பண்ணாமல் போனுங்க. அன்னைக்கு இருக்கிறதுலே பிரதான பாவை நான் என்று ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் நம்முடைய கிரியையிலே தேவனின் நீதியை நிறைவேற்ற பார்க்கிறோம். நம்முடைய கிரியையிலே தேவனின் நீதியை நிறைவேற்ற முடியாது. மனுஷனுடைய கோபம் தேவனின் நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று யாக்கோபு சொல்லுகிறார். இன்றைக்கு மனுஷனுடைய காரியங்கள், கிரியைகள் தேவன் நீதியை நிறைவேற்றும்படியாக பார்க்க முடியாது, நடத்தும்படியாக பார்க்க முடியாது. 10 கட்டளைகளை பின்பற்றின மனிதன் வந்து நிற்கிறான். உனக்கு உண்டான அதன் மூலமாக வந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீ விற்றுவிட்டு அதனுடைய பணத்தை எல்லாம் தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே.
அவன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாக இருப்பான் என்றால் அவன் அன்னைக்கே கொண்டு போய் வித்துட்டு பின்னாடி போயிருக்கணும். அவன் மிகுந்த ஆசை உடையவனாக இருந்தபடினாலே மன வருத்தத்தோடு கூட போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய கிரியையிலே தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றும்படியாக போகக்கூடாது, அல்லது நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லக்கூடாது. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? சந்தோஷம், நல்லது. அன்றைக்குரிய கிருபைகளை, அன்றைக்குரிய பலனை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அடுத்த நாள் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடிஞ்சதுதான் 10 நிமிஷம் ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவுமாக 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது, 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நகர்த்தணுமே அன்றி என்னுடைய கிரியையினாலே கடவுளுடைய நீதிகளை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன். இல்லை, கடவுள் நம்மை கொண்டு அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் விரும்பவில்லை என்பது நாம் படிக்கிற வசனம் சாட்சி. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியை செய்யும்படி அங்கு சொல்லப்படலை. நாம் அவருக்குள் நீதியை செய்யும்படி என்றால் நாம் என்னுடைய கிரியையினாலே தேவனின் நீதியை நிறைவேற்றுவதற்கு நான் பிரயாசப்படுகிறதுல ஒரு அர்த்தம் உண்டு. என்னுடைய கிரியை என்றால் என்ன? தான தர்மம் பண்ணுவது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது, சபைக்கு ஒழுங்காக வருவது, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்துவது, இன்னும் பல விஷயங்களை நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்ல, நாம் அவருக்குள் நீதி. அப்போ நாமே நீதி ஆகணுமா? அல்லேலூயா! இது எப்படி சாத்தியமாகும்? நான் அறகுறையாச்சே, நான் படிக்காதவனாச்சே, நான் பாவி ஆச்சே, என்னால் எப்படி நான் நீதியாக முடியும்? இன்றைக்கு நாம் நீதியை செய்யும்படியாக போகும்பொழுதுதான் பிரச்சனை உண்டாகுது. நான் என்ன செய்கிறேன்? என் பாவத்தை மறைக்கும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். கடவுளுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் என் பாவத்தை மறைத்து விட்டு கடவுளண்டை வந்து நான் கெஞ்சுகிறேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது விடுதலையாக்கும் என்று. தேவனண்டை வந்து நிற்கிறது நான் நீதி நிறைவேற்றும்படியாக நான் நிற்காதபடி என்னை நீதியாக மாற்றும் ஆண்டவரே. எப்படி மாற்றினாரோ அது கூட வேதம் சொல்லுகிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாற்றப்படும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்ப பாவம் அறியாத அவரை, அப்போ நம்மளை நீதியாக மாற்றுகிறத நம்ம கையில கொடுக்கல ஆண்டவர். நீதியை செய்கிறதையும் நம்ம கையில கொடுக்கல. நம்மை நீதிமானாய் மாற்றக்கூடியவனாக நம்மை மாற பண்ணுகிறதே நம்முடைய கரத்தில் கொடுக்கல. அதை யார்கிட்ட கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டவர் கரத்திலே கொடுத்தார். அவரை பாவமாக்கினார். யாருக்கா? எதுக்காக? நீங்கள் நான் நீதியாய் மாற்றப்படுவதற்காக. இந்த வித்தியாசத்தை நாம் புரிஞ்சிட்டோம்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் அர்த்தம் உண்டு. நீங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, கடன் தொல்லை இருக்க அதற்காக ஜெபம் பண்ணாதீங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, வியாதி இருந்தால் ஜெபம் பண்ணாதீங்க. அப்படி நான் சொல்லலை. ஜெபம் பண்ணணும். நம்முடைய வேண்டுதல் என்னவோ ஆண்டவரிடத்தில் சொல்லணும். சில பேர்லாம் இருப்பாங்க, அவருக்கே தெரியாதா, அவருக்கு முன்னாடியே தெரியாதா, உன் வாயிலிருந்து சொல் வருவதற்கு முன்பாகவே இவைகளெல்லாம் உனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான்னு சொல்லுது போல எனக்கு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியல அப்படின்னு விதாண்டாவாதம் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் என் காரியம் இப்படியாக இருக்கிறது, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, அவ்வளோதான். அப்படிதான் பவுல் என்ன செஞ்சார்? அவருக்கென்று ஒரு பலவீனம் இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை தொடர்ந்து வரும் பொழுது ஜெபம் பண்ற ஆண்டவர் இடத்துல தொடர்ந்து ஜெபம் பண்ற, ஆனால் பதில் தரல ஆண்டவர். திடீர்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அதற்காக சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை குறித்து ஜெபம் பண்ணவே இல்லை. அதன் பின்பும் அந்த பாடு அவருக்கு இருந்தது, ஆனால் அதை குறித்து அவர் வாயை கூட திறக்கலை. ஆண்டவர் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அதை நான் ஏற்றுக்கொண்டு கடந்து போகணும். நாம் செபிக்கிறோம், பல வருஷம் ஆகுது பிரதே,
ஆண்டவர் சமூகத்தில் பல வருஷமா ஜெபம் பண்ற, அது சரியாகவே இல்லை அப்படின்னா நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அதில் நடக்கும்படியாக கிருபை நமக்கு தருகிறார். அந்த பிரச்சனையோடு கூட கடந்து போகும்படியாக அவர் கிருபை தரு. நம் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறோம், இல்லை, அந்த பாடுகளோடு கூட நம்ம கரத்தை பிடித்து கொண்டு அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு அது பார்த்து நடக்குதோ நடக்கலையோ, அதை எப்படி அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை யோசிங்க, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார் சங்கீதத்தில் வாசிக்கிற, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னவருக்கு ஏங்க மரண பள்ளத்தாக்கு? அப்படின்னு சொன்னவருக்கு ஏன் மரண பள்ளத்தாக்கு? என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். நல்ல ஜாலியான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவனை கொண்டு போகிறார் என்று சொன்ன தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினேன் என்றால். இந்த விஷயத்தை ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் புரிந்து கொள்வான் என்றால், அவன் என்ன பாடுகள் வந்தாலும் அவன் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல நிலைத்து நிற்பான். ஹல்லேலூயா. அப்ப பாடுகள் வந்ததுன்னா அதை குறித்து நான் கவலைப்படக்கூடாத பிரதர், அதை குறித்து நான் எந்த பிரயாசம் பண்ணக்கூடாதா? இல்லை, நாம் எடுக்க வேண்டிய பிரயாசம் கடந்துள்ள இருக்குதா, அது எப்படி தீர்க்க வேண்டும் என்று பிரயாசத்தை எடுக்கணும். ஒரு அமௌண்ட், ஒரு மாதம் சம்பளம் இவ்வளோ வருது, இவ்வளோ கடன் இருக்குது, இதை வைத்து நான் எப்படி சரி செய்வது என்று திட்டமிட வேண்டும். அதை குறித்து நாம் என்ன மாதம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சா அதை நாம் என்ன செய்யணும், கட்டிவிட முடியும் என்று ஒரு எண்ணம் வருகிறது என்றால் அதை என்ன செய்யணும், ஒரு சில செலவுகளை குறைத்து கொண்டு இந்த செலவை நாம் என்ன செய்யணும், பணத்தை எடுத்து வைத்து அந்த கடனை அடைப்பதற்கு பிரயாசப்படணும். அப்போ ஆண்டவர் அதை செயல்படுத்தும்படியான பலனை நமக்கு தருவார். இல்லை என்றால் இன்றைக்கு விதைத்து அறுவடை செய்து சாப்பிடுகிற பழக்கமே தெய்வத்தை நமக்கு கொடுத்திருக்க மாட்டார். திரும்ப சொல்றேன், விதைத்து அறுவடை வளர்ந்த பிறகு அறுவடை செய்து அதை சாப்பிடுகிற அனுபவத்தை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டார். அப்படி கொடுத்திருக்கிறார் என்றால் எதுவுமே நாம் பிரயாசப்பட்டு நாம் உழைத்து நாம் திட்டமிட்டு அவர்களை செய்தே ஆக வேண்டும். சோம்பேறிகளை போல வானத்திலிருந்து கிழித்து கொட்டும் கூரை பிச்சுட்டு கொடுப்பான் கடவுள் அப்படின்றது போல ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நீங்களும் நானும் பிரயாசப்படணும், அதன் பலனை ஆண்டவர் தருவார். 30 மடங்கு தராரோ, 60 மடங்கு தராரோ, 100 மடங்கு தராரோ, அது அவருடையது, நம்முடைய பிரயாசத்தை பொறுத்தது அது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய கிரியையை மனுஷன் செய்தே ஆக வேண்டும். எதற்குங்க? இந்த பூமியிலே வாழ்வதற்கு. ஆனால் நீதிமானாய் மாறுவதற்கு, தேவனின் நீதியாக மாற்றப்படுவதற்கு என் கிரியை உதவாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் எனக்காக ஏற்கனவே கிரியை நடப்பித்து விட்டார். இந்த ரெண்டுத்திற்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நான் பிரயாசப்படணும், நான் கிரியை பண்ணணும். உழைச்சாதான் சாப்பிட முடியும். உழைக்காம எவனால் சாப்பிட்றானா அவனுடைய சோம்பேறியா இருப்பான் என்றால் அவனுக்கு சாப்பாடை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோத்தை போடாத அவனுக்கு பட்டினியா கிடக்கட்டும். சோம்பேறிகளாக இருப்பதற்கு இந்த உலகத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஆதாம் ஏவாளையும் சோம்பேறியா படைக்கல. இருக்கிற பழங்கள், இருக்கிற அந்த செடியில் இருக்கிற காய்கறிகளை பறித்து நீ சாப்பிடுன்னு சொல்ல, பண்படுத்தவும் காக்கவும் கடவுள் அவனை வேலை செய்ய சொல்றார் ஆண்டவர். அங்கே நோவாவையும் ஆண்டவர் வேலை செய்ய சொல்லுகிறார். இன்னைக்கு ஆனால் எல்லாம் வேலை செய்யாமலே ஈஸியாக வந்துடணும். ஈஸியாக வருவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுறோம். இல்லை, நமக்கு கொஞ்சம் காரியமும் ஆண்டவர் எவ்வளோ கொடுக்கிறாரோ அதை உண்மை உள்ளவர்களாக அதை தொடர்ந்து செய்வோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தின் காரியத்தில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார். அது எந்த மாற்றம் கிடையாது. அம்பானிக்கு தான் கொடுக்குறாரு, அதானிக்கு தான் கொடுக்குறாரு, இவங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணாலும் உள்ளே தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை நாம் மாற்றிவிட வேண்டும். செய்கிறதை உண்மையாய் செய்யுங்கள். அதில் செபத்தோடு கூட ஆண்டவர் இப்படியாக இருக்கிறது ஆண்டவர் என் காரியம் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். இது இந்த பூமிக்குரிய காரியத்திற்கு, இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு. ஆனால்
தேவன் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அல்லது இப்படி சொல்லலாம், தேவனுடைய நீதியாக நீங்களும் நானும் மாறப்பட வேண்டும் என்றால் நான் எந்த கிரியையும் நடப்பிக்க வேண்டியதில்லை. எனக்காக ஏற்கனவே ஒருவர் கிரியை நடப்பித்து விட்டார். அவருடைய பெயர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? நமக்காக அவர் பாவமானார். நமக்காக அவர் பாவத்தின் சாயலிலே மாற்றப்பட்டார். அப்போ அவர் கிரியை நடப்பித்து விட்டார். அவர் கிரியை செய்து விட்டார். ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்யும்? அவர் செய்த கிரியை நாம் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், நம்பினால் மாத்திரம் போதும். இன்றைக்கு மனுஷனுக்கு என்ன தெரியுங்களா? பார்த்தாதான் நம்புகிறோம், பார்த்தாதான் நம்புகிறோம். கடவுள் என்றால் இப்படி உட்கார்ந்து இருக்கணும், இப்படி இருக்கணும், அவன் கையில் ஆயுதம் இருக்கணும், இந்த கையில் ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரம் இருக்கணும், ஒளிவட்டம் பின்னாடி சுத்திட்டே இருக்கணும், அப்படின்னு பார்த்து நம்புகிற மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இல்லை, தோமாவிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய். கரத்தை பார்த்தாதான், அவருடைய கரத்தில் இருக்கிற காயத்தை தொட்டாதான் நான் அவரை நம்புவேன் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பார்த்து என்னை விசுவாசிக்கிறாய், பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். யாருங்க? நீங்களும் நானும். அல்லேலூயா. கிறிஸ்து அதை செய்து முடித்து விட்டார். ஆகவே காயம் எனக்காக கிறிஸ்து காயப்பட்டார் என்று நான் அவரை தொட்டு விசுவாசிக்கல. என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற நபர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து எனக்காக ஜீவன் தந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வரப்போகிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இது பொய் அல்ல, இது மூட நம்பிக்கை அல்ல. சரித்திரத்தை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து வந்ததற்கு இந்த சரித்திரம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அகழ் ஆராய்ச்சிகளை எல்லாவற்றும் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் இருந்தார் என்பதற்கு இந்த உலகத்திலே சாட்சிகள் உண்டு. அவரை நேரடியாக, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அவரை நேரடியாக பார்த்து அவருடைய சீஷர்களுடைய சாட்சி உண்டு. அவருடைய சீஷர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தோமா இந்த நம்முடைய பூமியிலே என்ன செய்தார்? தன் ஜீவனை கொடுத்தார். எதற்காக? கிறிஸ்துவின் சாட்சியாக அவர் தமது ஜீவனை கொடுத்தார். நேரடியாக பார்த்தவர் தோமா. இயேசுவின் கரத்திலே அந்த காயத்திலே கை வைத்தவர் தோமா. அவர் இங்க சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்கிறவர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிர் தெழுந்தவர் என்று சொல்லி அவர் சொல்லி போனாரே. நம்முடைய சத்திய வேதமும் சாட்சி கொடுக்கிறது. எதற்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சத்திய வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. 3 சாட்சிகள் நமக்கு. இது போதும் கிறிஸ்து உண்மையுள்ளவர் என்பதற்கு. ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு சாட்சினா நம்ப மாட்டாங்க. 2-3 சாட்சிகள் நேரடியாக பார்த்த சாட்சிகளை மாத்திரம்தான் நம்புவாங்க. நேரடியாக பார்த்த சாட்சிகள் இங்கே நாம் பார்க்கிற 12 சீஷர்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பாக இன்னொரு சாட்சி சரித்திரம் என்று பார்க்கிறோம். இந்த உலக சரித்திரத்தை 2ஆக பிரிச்சதுங்க அவருடைய பிறப்பு. இது ஒரு சாட்சி. அவரை குறித்ததான அகழ்வு ஆராய்ச்சிகளை பார்க்கும் பொழுது அது நமக்கு சாட்சி. 3வது நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம், சத்திய வேதம் சாட்சி. ஏனென்றால் இந்த வேதம் ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் இது பொய்யாக இருக்கும். நம்முடைய சத்திய வேதம் ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்படலை, 40 தேவ மனிதர்களால் வெவ்வேறு காலகட்டங்களிலே உருவாக்கப்பட்ட சத்திய வேதம் இது சாட்சி கொடுக்கிறது. உலக இரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. இதை விட நமக்கு சாட்சி தேவையா? அல்லேலூயா. இதுவரை நமக்கு சாட்சி தேவையா? இல்லை. இந்த 3 காரியங்கள் நமக்கு போதும். இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? நமக்காக எல்லா கிரியைகளையும் நடப்பித்து நம்மை அவருக்குள் தேவனுடைய நீதியாக நம்மை மாற்றுகிறவர். அல்லேலூயா. தேவனுடைய நீதி என்றால் என்னவென்று நாம் கவனித்து நாம் முடிக்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான், நேரடியாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் வீட்டில் சென்று தியானிங்க, அதை குறித்து யோசிங்க. எப்படி 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 என்று யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
தேவ நீதி என்பது எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம். நமக்கு ஒரு விஷயம், நீதி என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, நம்ம சட்டம்னு சொல்லுவோம். ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, டிராஃபிக் அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த டிராஃபிக் சிக்னலை ஒருத்தன் கடைபிடிக்கிறான் என்றால் அவன் நீதியை பின்பற்றுகிறான் என்று அர்த்தம். அந்த சிக்னல் என்கிறது ஒரு நீதி என்று பார்க்கிறோம். அந்த சட்டம் என்று பார்க்கிறோம். அதை மீறாதவனாக இருப்பான் என்றால் அந்த நீதியை அவன் பின்பற்றுகிறான் என்று அர்த்தம். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது அந்த நீதியை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றல, அந்த நீதியாக நம்மை மாற்றுகிறாரா? ஹல்லேலூயா. அந்த சட்டமாகவே நம்மை மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சட்டம் என்ன, அந்த நீதி எது? நேரடியாக சொல்ல நேரம் நமக்கு இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய நீதி. அதை கொண்டுதான் சகலவற்றையும் அடைத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாரா? நமக்காக பாவமாக்கினார். காரணம் என்ன? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நம் தேவனுடைய வார்த்தையாக மாறும்படியாக. இன்றைக்கு நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் விதைக்கப்படுகிறது. வாரத்துக்கு ஒரு முறை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த விதை இந்த சரீரத்திற்குள்ள இருக்கிறவருக்கு அதனுடைய காரியம் நமக்கு தெரியாது. என்றைக்கு இந்த சரீரத்தை விட்டு கடந்து போகிறோமோ, நீங்களும் நானும் முழுமையாக இருக்கிறது எதில் தெரியுங்களா? வார்த்தையில மாத்திரம்தான். இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் வார்த்தையில உண்டாக்கினார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்றால், அவர் வார்த்தையாக அவர் அனுப்பினது மாத்திரமல்ல, இந்த பாவத்தின் சாயலாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவை மாற்றினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கக்கூடிய வார்த்தையாக உங்களை என்னை மாற பண்ணும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கேடடைந்தார். நீங்களும் நானும் வார்த்தையாக மாறணுமா? அந்த நீதியாய் மாறணுமா? சிக்னல்னா ரெட்டு ப்ளூ க்ரீனு, அது ஒரு சட்டம், அது ஒரு நீதி, அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையாக நீங்களும் நானும் மாறும்படியாக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அவருடைய வார்த்தையை நான் எப்படி பிரதர் மாறுறது? அவருடைய வார்த்தையாக நான் எப்படி மாறுறது? அவருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஆப்பிளுடைய சத்து, அது என்ன விட்டமின்ல இருக்கிற அந்த விட்டமின் நம்ம உடம்பு முழுவதும் இருக்கும். ஜாஸ்மின் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, பிறந்த புதிதிலே அந்த சாப்பிட்ற அந்த நாட்கள் வரும் பொழுது, உணவை சாப்பிட்ற நாட்கள் வரும் பொழுது அம்மா என்ன செஞ்சாங்க? கேரட் அதிகமாக கொடுத்தாங்க. கேரட்டை நல்லா வேக வச்சு அதை நிறையா கொடுத்தாங்க. பார்த்தா கேரட் கலரில் ஆளே மாறிடுச்சு. பயம் எடுத்துக்கிச்சு. ஏதோ பிரச்சனை போல், ஏதோ ஜாண்டிஸ் மாதிரி ஏதோ வந்துருச்சுன்னு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் டாக்டர் தூரத்துலேருந்து பார்த்துட்டு கேரட் கொடுத்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அந்த கேரட்டோட நிறம் அந்த தாக்கம் என்ன செய்தது? உடம்பு முழுவதும் அதோடைய கலராக மாறிவிட்டது. அது சொன்னால் கேரட்டை நிறுத்துங்க, குறைஞ்சிடும். கேரட்டை நிறுத்தினாங்க, கலர் குறைஞ்சிருச்சு. அதுபோல தான் நம்முடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள நீங்களும் நானும் அந்த வார்த்தையாகவே மாறிவிடுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தையை கேட்கறதில்லை, அந்த வார்த்தை நாம் உணர்கிறதில்லை, அந்த வார்த்தையை நாம் அபியாசிக்கிறதில்லை. காது கேட்குது, ஆனால் சிந்தனை எங்கேயோ இருக்குது. ஆகதான் சத்திய ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் ஏன் கேட்டாதான் நம்ம வார்த்தையா மாற முடியும். இது குறித்து இன்னும் நிறையா இருக்கு. நம்ம நேரடியாக சொல்லிட்டேன்னு அது தவறான ஒரு எண்ணத்தில் போய் விட வேண்டாம். தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. நம்ம எப்படி வார்த்தையாக மாறுது? நாம் கடவுளோடு கூட ஒரு அங்கமாக மாறிவிடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை தாண்டி நம்ம என்ன சொல்லுவது? தேவனுடைய நீதியாக அவருடைய வார்த்தையாக நாம் மாறிவிடுகிறோம் என்றால் நீங்களும் தேவனோடு கூட கலந்து விடுகிறோம் என்று பொருள். ஹல்லேலூயா.
அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக பாவமானார் என்றால் உங்களையும் என்னையும் தேவனோடு கூட இணைக்கிற பணிக்காக அவர் என்ன செய்தார்? பாவமானார். அது தேவனுடைய நீதியாக நம்மை மாற பண்ணும்படியாக அதை செய்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சில நேரமானாலும் சில காரியத்தை கவனித்து நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற ஆராதனைக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலவுகிறீ என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீ என் இதயத்திலே. உறைவிடமாய் பிரிந்து கொண்டு உலவுகிறீ என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீ என் இதயத்திலே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே, ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே, ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. சொல்லு. தூய்மையாக்கினே என் ஆவி ஆத்மாவை, தெய்வ பயத்துடன் பூரண படுத்துவே. ஆமென். தூய்மையாக்கினேன் என் ஆவி ஆத்மாவை, தெய்வ பயத்துடன் பூரண படுத்துவே. விட்டு விட்டேன் பிரிந்து விட்டேன், தீட்டானரை தொடமாட்டேன். அப்பா கைகளை ஊற்றி சொல்லுவோம். தகப்பனே உம்மை பாடுவே, ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. ஹல்லேலூயா. நம் ஜீவன் இருக்கிற வரைக்குமாக என் தேவனை பாடுவேன். ஹல்லேலூயா. நாள் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். என்னை